வணக்கம் நிகழே. பார்க்க இருப்பது தற்காப்பு கலை. தற்காப்பு கலையை பொறுத்தவரை 181 தற்காப்பு கலை உள்ளது உலக அளவில். இதில் ஒரு சில கலை தான் வெற்றி பெற்றுள்ளது. காரணம், அந்த ஒரு சில கலைகள் தான் நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு பயன் கொடுக்கக்கூடியவை. அதாவது நாம் அந்த உதவியை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும், தப்பித்து கொள்ள முடியும். அதே சமயம் அந்த கலைகள் தான் உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் சமூக உறவையும் கூட்டக்கூடியது, வலிமைப்படுத்தக்கூடியது. இதற்கு மிக அவசியம் நீங்கள் தேர்வு செய்யும் அந்த தற்காப்பு கலை, அந்த ஆசிரியர், அந்த பள்ளியின் வம்சாவழி, இதை ஆராய்ந்து சேரும்பொழுதுதான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியவை அனைத்தும் கிட்டும். அந்த தற்காப்பு கலை பயிற்சியின் வாயிலாக அந்த வகையில் கோபுடோ என்பது மிகப்பெரிய வெற்றி பெற்ற தற்காப்பு கலை. 8 வகையான தற்காப்பு கலை கருவி கொண்டது தான் அந்த கோபுடோ. அதாவது போ என்பது 6 அடி கம்பு, சூலம் என்கிற சாய், டோன்ஃபா என்கிற மாவாட்டும் ஒரு கருவி, காமா என்கிற நெற்கதிரி அறுக்கும் ஒரு கருவி, எய்க்கு என்கிற துடுப்பு, டிம்பு என்கிற ஆமை ஓடு, நன்சொக்கு என்கிற குதிரைக்கு பூட்டப்படும் கடிவாளம், டேக்கோ என்கிற ஒரு கை வளையம், இவைதான் கோபுடோ. இவை அனைத்தும் ஒரு காலகட்டத்தில் தற்காப்பு கருவி அல்ல, தினமும் வாழ்க்கையில் மக்கள் பயன்படுத்திய ஒரு பொருள்தான் தற்காப்புக்காக தற்காப்பு கருவியாக மாறியது. அந்த வகையில் இவற்றை நாம் முறையாக பயிற்சி பெறுவதில் போதுமானது. மாற்றாக ஒரு துப்பட்டாவோ, ஒரு டவலோ, ஒரு வளையலோ, ஒரு பேனாவோ, ஒரு செல்ஃபோனோ, ஒரு இடுக்கி சுற்றிய பத்திரிகையோ எதையும் நீங்கள் பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ள முடியும் ஆபத்து காலகட்டத்தில். சரி, பார்க்க இருப்பது ஒரு எளிய உத்தி தான், நன்சொக்க வைத்தியம் செய்யும் எளிய உத்தி. இது மாற்று உங்களுடைய கை விரல் தான். உத்தியை பாருங்கள். நேரே நாம் இப்போ செய்வது புதிய உத்தி தான். அதுக்கு முன்பாக நாம் பார்க்க இருப்பது பார்த்த உத்திகள். காரணம் உங்களுடைய ஞாபகம் மூட்டை தான். அதன் பின்பு நாம் பார்க்க இருப்பது புதிய உத்தி. அந்த உத்தி நாம் செய்ய முடியும். இந்த கருவி வைத்து கருவியில்லாவிட்டால் நம் கைவிரலே போதுமானது. உத்தியை பாருங்கள். நாம் பார்த்த உத்திகள். மேலே தாங்க தாக்கணும், தடுத்தோம், பிடி போட்டு தாக்கி பார்த்த உத்தி தான் இது. அடுத்து தாக்குங்கள், பிடி போடுங்கள், கழுத்து முறித்த உத்தி தான். அடுத்தது போடுங்கள், கையை முறிக்கும் புத்தி பார்த்தோம். அடுத்து மேலே தாக்கும் பொழுது உள்ளே சென்று பார்த்துவது தான். புதிய வைத்துவதுங்க, தடுங்கள், உள்ளே சென்று நாம் எதிரி எழுத்தி பார்த்தோம். தடுங்கள், அடுத்த கணமே பார்த்துவது தான். நாம் பிடி போட முடியும் இது போன்று. அடுத்து இழுத்து தாக்க முடியும். மேலே தடுத்து நாம் பார்த்தது தான். எது நாம் இது கடைசியாக பார்த்தோம். பார்க்க ஒரு புதிய உத்தி என்னவென்றால், இது உங்களை குத்தும் பொழுது வயிற்றுப்பகுதியில் முதல்ல செய்கிறது தடுத்தலை. தடுங்கள். அடுத்த கணமேனம் தாக்கலாம் கண் பகுதியில் எதிரியை முடக்கவே. புத்தி ஆபத்தானது. ஆனால் உங்கள் உயிருக்கோ உரிமையான உடைமைக்கோ ஆபத்து வரும்பொழுது இந்த உதவியை நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. ஆனால் ஆசிரியருடைய துணை கொண்டு பயிற்சி பெறுங்கள். யாரும் விளையாட்டுக்காக இதை பயன்படுத்த வேண்டாம், ஆபத்தான உத்தி. மறுபடியும் பாருங்கள். உத்தி எளிமையான வலிமையானதான். தாக்கும் பொழுது தடுங்கள். இந்த கணமே தாக்கலாம் இரு முனை கொண்டு கண் பகுதியில். சரி, இந்த ஒரு வேளை நன்சொக்கை இல்லாவிட்டால் என்ன செய்வது? மாற்றாகம் செய்ய இருப்பது வெறும் கைதான். இது தாக்க வரும்பொழுது தடுங்கள், தாக்கலாம் நுக்கத்தின் முறையில் கண் வேலை வைத்து. இதற்கு ஆண் பெண் பேதமில்லை, வலிமை தேவையில்லை, தேவை தைரியம் மட்டுமே. நீங்கள் பயிற்சி பெற பெற பயம் அகலும், தைரியம் பிறக்கும். புத்தி எளிமைதான். தாக்கும் பொழுது
தடுக்க வேண்டும். நுக்கத்தே, இதன் பெயர் நீகா நுக்கத்தை மாதிரி கண்ணை குத்தலாம். எதிரி முடக்கப்படுவான். ஆபத்து ஏற்படுவது மட்டுமே. அதாவது தற்காப்பு கலையை பொறுத்தவரை தற்காப்பு புத்தி முக்கியம். அந்த புத்திக்கு பயிற்சி அவசியம். இப்போ இதுக்கு மாற்றுப்பொருள் என்ன பார்த்தோம்? துப்பட்டா, டவல், கயிறு சொன்னோம். அதுக்கு தாண்டி ஒரு ஸ்பேனா போதும், கை விரல் போதும். ஆனால் நீங்கள் பயிற்சி பெற்றுக்கணும் இந்த உத்திகளை. இது என்னென்னா, இது தாக்கும்போது கத்தி கொண்டு வைத்து போவதில்லை. முதல் செயல் தடுத்தலை. அடுத்த கணம் இந்த இருமுனையை கொண்டு இழுத்து தாக்கலாம். கண் பகுதிகள் எதிரி முடக்கப்படுவான், தப்பித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் புத்தி ஆபத்தானது, வலிமையானது. இது எப்போது நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் உயிருக்கோ வலிமையான உடமைக்கோ ஆபத்து ஏற்படும் என்று செய்ய வேண்டும். பயிற்சி பெறும்போது கூட ஆசை இருக்கணும். ஏன்னா கண் பகுதி முக்கியமான எதிரிக்கு. அதால் யாரும் இதை விளையாட்டாக பயிற்சி பெறக்கூடாது. ஆசிரியர் துணை கொண்டு பயிற்சி பெறுங்கள். தொடங்க. முதல் செயல் எடுத்து தாக்கும் கண் பகுதியில். சரி, இதுக்கு மாற்று என்னன்னாக்கா வெறும் கை தான். தாக்கும் பொழுது தடுங்க. சோத்தே என்று கூறப்படும் தடுத்தல். தாக்கலாம் கண் பகுதியில். தாக்குங்க. சோத்தே என்றது இந்த பகுதி சொன்னேன் உங்களுக்கு. தாக்குங்க நுக்கத்தை முறையில் மறுபடியும் செய்யுங்க. ஏச்சு நெய் நீங்கள் வாங்க. தடுங்க. துக்குதும் கண்ணில். வேகம் முக்கியம். ஏச்சு நெய். சரி, மாற்று கை கொண்டு. தாக்குங்க. தடுங்க. கையில் குத்துங்க. நிகழ்நுக்கத்து வேகம். ஏச்சு நெய். புத்திய பார்த்தீர்கள். நன்சக்கு என்பது ஒரு உலகம் முழுவதும் அறிந்த ஒரு கருவிதான். இது ரியுக்கிய கோபுடல் உள்ள 8 வகைகள் ஒன்று. இதுக்கு மாற்று ஒரு பேனா, ஒரு கயிறு, ஒரு துப்பட்டா, கைவிரல் எதுவுமே போதுமானது. ஆனால் இதை நீங்கள் முதலில் நன்சக்கோ என்ற கருவி வைத்து அந்த முறையான பாடங்களை பயிற்சி பெற வேண்டும். அடுத்து பயிற்சி பெற்ற பிறகு நன்சக்கோவை தவிர்த்து சுற்றுப்புற பொருளை வைத்து டவலையோ ஒரு துப்பட்டை வைத்து பயிற்சி பெறுங்கள். இதுதான் உங்கள் காப்பாற்றும் ஆபத்து காலகட்டத்தில். ஆனால் நீங்கள் தெரிவு செய்யும் அந்த பயிற்சியாளர் பள்ளி மிக மிக அவசியம். அதுதான் காப்பாற்றும் உங்கள் ஆபத்து காலகட்டத்தில் தேவை நல்ல பயிற்சி மட்டுமே.